தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்பொழுது அதிமுக பாமக உருவாக்கிய இந்த கூட்டணி 40 தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளும் வெற்றி பெறுகின்ற நிலைமை நன்றாக இருக்கிறது. காரணம், இந்த கூட்டணி அடுத்த பாரத பிரதமர் இந்த கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி என்பதை தெளிவாக எடுத்து வைக்கிறது. ஆனால் எதிர்த்தரப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே ராகுலை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்தியாவில் பெரிய கட்சிகள், பிராந்திய கட்சிகளாக உள்ள பெரிய கட்சிகள், எந்த கட்சிகளும் ராகுலை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள தயங்கி இருக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி இந்த தமிழர்களுக்கு செய்த துரோகம் மிகப்பெரிய துரோகமாக தமிழக மக்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் அரசு இந்திய இராணுவத்தின் உதவியோடு இலங்கையிலே உள்ள தமிழர்களை முள்ளிவாய்க்கால் பகுதியிலே 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்த, கொத்துக்குண்டுகளை போட்டு கொன்று குவித்த அந்த துரோக செயலை தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ் உணர்வுள்ளவர்கள் எவரும் மன்னிக்கவோ மறக்கவோ தயாராக இல்லை. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தோழமை கட்சிகளும் நிச்சயம் தோல்வியைத்தான் தழுவும். கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலே எங்கள் கூட்டணியை எதிர்த்து நிற்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அவர்கள் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பரிச்சயம் இல்லாதவர். அவர் இந்த மக்கள் பகுதி பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர். காங்கிரஸ் கட்சியிலே ஒன்றிய மாவட்ட பொறுப்புகளில் இருந்து பணியாற்றாதவர். ஆகவே அவருக்கு சீட்டு கொடுத்தது காங்கிரஸ் கட்சியிலே மிகப்பெரிய அதிருப்தி. அவருடன் சென்று வாக்கு சேகரிக்க கூட காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் வருவதில்லை. அதேபோல் திமுகவோடு கடந்த காலங்களிலே தொடர்ந்து முரண்பட்டவர். அவருக்கு சீட்டு வழங்கவில்லை என்றால் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே திமுகவை எதிர்த்து போட்டியிடுவேன் என்றெல்லாம் சொல்லி அவர் பல போராட்டங்களை செய்தவர். ஆகவே திமுகவில் உள்ள நிர்வாகிகளும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதேபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாவட்ட செயலாளராக, அமைச்சராக இருந்துவிட்டு திடீரென திமுகவிலே இணைந்த செந்தில் பாலாஜி அவர்களை திமுகவின் மாவட்ட பொறுப்பாளராக நியமித்திருப்பது திமுகவில் உள்ள உண்மையான திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் செந்தில் பாலாஜியின் தலைமையிலே செயல்படுவதை விரும்பவில்லை. இப்படி ஏராளமான காரணங்கள், குளறுபடிகள் எதிர்த்தரப்பில் இருப்பதால் மிக எளிமையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களது கூட்டணி கட்சி வேட்பாளர் தம்பிதுரை அவர்கள் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் வேட்பாளர் தனிப்பட்ட முறையிலே இப்பொழுது அவருடைய செயல்கள் எல்லாம் பார்க்கலாம். அவர் வாக்கு சேகரிக்கின்ற இடத்திலே பொதுவாக வாக்கு சேகரிக்க செல்லும் போது மக்கள் தங்களது குறைகளை சொல்வார்கள், அது இயல்புதான். அதே நேரத்தில் தேர்தலில் வாக்கு கேட்பவரை தடுக்கவோ அவர் வாக்கு கேட்க விடாமல் செய்வதோ தவறுதான். அதை யாரும் சரி என்று சொல்ல முடியாது. ஆனால் வாக்கு கேட்கின்ற இடத்திலே இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி இதற்கு ஆரத்தி ஒரு கேடா என்று அந்த பகுதியிலே உள்ள தனது கிராமத்திலே கூட தன்னுடைய ஊர் மக்களை ஒரு இளைஞர் கேட்கிறார். அவரை நீங்கள் ஒன்று சமாதானம் செய்யலாம், அல்லது காவல்துறையிடம் மீது புகார் கொடுத்திருக்கலாம், அல்லது இவர்களுக்கு பாதுகாப்பாக செல்கின்ற காவலர்களிடம் இது குறித்து தெரியப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் தங்களோடு அழைத்து செல்லுகின்ற குண்டர்களை கொண்டு அவர்களை தாக்குவது, அவர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்துவது, அதை படம் பிடித்த பத்திரிகையாளர்களின் கேமராக்களை, செல்போன்களை பறிப்பது, அச்சுறுத்துவது, மிரட்டுவது, இதுவெல்லாம் இது போன்ற அநாகரிக செயல்களிலே ஈடுபடுவதை கரூர் மக்கள் ஒருபொழுதும் விரும்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதைவிட மிகவும் மோசமான விஷயம், இவர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு அந்த இளைஞர் கத்தி எடுத்து குத்த வந்ததாக வேட்பாளர் ஜோதிமணி அவர்கள் பொய் புகார் கொடுத்திருப்பது அந்த பகுதியிலே மக்களை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுதே ஒருவர் தன்னை ஒரு கருத்து சொன்னதற்கே தாங்கிக் கொள்ள முடியாதவர்
அவர் மீது பொய் புகார் கொடுக்க தயங்காதவர் நாளை ஒரு உயர் பதவிக்கு சென்றால் இவர் எவ்வாறு நடந்து கொள்வார், தன்னுடைய பதவியை எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்வார் என்பதை அவரே வெளிக்காட்டியிருக்கிறார். ஆகவே வேட்பாளருடைய அடிப்படை தகுதி அடிப்படையிலும் சரி, கூட்டணி அடிப்படையிலும் சரி, அந்த கட்சி கடந்த காலங்களிலே காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகத்தின் அடிப்படையிலும் சரி, நிச்சயமாக அவர்கள் தோல்வியைத்தான் தழுவார்கள். டெபாசிட் வாங்குகிறார்களா என்பது கூட தெரியவில்லை. அதேபோல் எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றியை, அமோகமான வெற்றியை இந்த முறை பெறும். மக்கள் நல திட்டங்களை அறிவித்ததன் மூலமாகவும், மக்கள் நலனிலே அக்கறையுள்ள கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்திருப்பதன் மூலமாகவும், ஒரு சரியான பிரதமர் வேட்பாளரை அடையாளப்படுத்துவதன் மூலமாகவும், நிலையான அரசை மக்கள் விரும்புவதாலும் எங்களது கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும்.